திரச்சி மீன் 1/2 கிலோ எடுத்துருக்கு. அதை சின்ன பீஸாக வெட்டி க்ளீன் பண்ணியிருக்கு நீட்டாக. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, அப்புறம் சின்ன உள்ளியும் வெள்ளைப்பூடும் எடுத்து வச்சிருக்கிறேன். தேங்காய், இதில் 1 கைப்பிடி அளவு தேங்காய் வறுக்கணும். வறுத்து தான் இந்த மீன் குழம்பு வைக்க போகிறோம். புளி ஊற வச்சிருக்கிறேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சிருக்கிறேன். இவ்வளோ தேங்காவும் வறுக்கணும். அதுவும் ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சா தேங்காய் அடி பிடிச்சி கரியும். அதனால இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதை கிண்டி கொடுத்துட்டே இருக்கணும். இதுக்கு கூடவே நம்ம உரிச்சி வச்சுருக்கக்கூடிய வெள்ளைப்பூண்டு இவ்வளோ தான் எடுத்துருக்கிறேன். இவ்வளோ பூண்டும் இவ்வளோ வெங்காயமும் இதுக்கு கூடவே போட்டு வறுக்கணும். தேங்காய் இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இனி வத்தல் பொடி மல்லிப்பொடி சேர்த்து வறுக்கிறப்போ கொஞ்சம் கூட வறுபடும். எடுத்து வச்சிருக்கக்கூடிய வத்தல் பொடி, எடுத்து வச்சிருக்கக்கூடிய மல்லிப்பொடி சேர்த்து இதையும் வறுக்கணும். தீ ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. வச்சிங்கன்னா வத்தல் பொடியெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால கருகி போகும். சீக்கிரம் கருகிற உடனே. அப்புறம் வீட்லேயும் அந்த பொடியோட ஸ்மெல் அடிச்சிட்டு இருக்கும். அதனால லோ ஃப்ளேமில் வச்சே வறுத்தா போதும். இதை மிக்சிக்கு மாற்றுறேன். இதை நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். வறுத்து வச்சிருந்த தேங்காய், உள்ளி, வெள்ளைப்பூடு எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி வச்சிருக்கக்கூடிய இந்த ஃபைன் பேஸ்ட்டாக இருக்க தேங்காவை இதில் ஆட் பண்ண போகிறோம். இந்த சட்டியில் மண் பாத்திரத்தில் ஆட் பண்ணி இதுக்கு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும் தேவையான அளவு. ஏன்னா அதில் மிக்சியில் மசாலா இருக்கும். அந்த மசாலாவையும் மிக்ஸ் பண்ணி அந்த தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கணும். இவ்வளோ தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளி, இந்த புளியையும் நல்லா மிக்ஸ் பண்ணி புளி ஆட் பண்ணிட்டு மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் கூடவே தண்ணியும் ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கொதிச்சு திக்காகிறப்போ இன்னும் திக்காகும். அதனால கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கணும்.
அப்புறம் உரிச்சு வச்சிருக்கிற சின்ன உள்ளி இவ்வளவும் இதுக்கு கூடவே ஆட் பண்ணி உப்பு தேவையான அளவு உப்பும் இதுக்கு கூடவே ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணி விட்டுருங்க. இது கொதிச்ச பிறகு மீன் போட்டுட்டு அப்புறம் பார்க்கலாம். மசாலா நல்லா கொதிச்சாச்சு. இனி நம்ம மீன் போடணும். மீன் போட்டு ஒருக்கா மீனெல்லாம் நல்லா முங்குற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா குழம்பு வற்றி வர்றது வர விடணும். அதுக்கப்புறமா தாளித்து கொட்டணும். வற்றினதுக்கப்புறமா கொதிக்கட்டு கொஞ்சம் கூட. நம்ம இனி தாளிக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதும் கடுகு போட்டு இவ்வளோ கடுகு போட்டு தாளித்து மீன் குழம்புல மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை மேலே போட்டு ஆஃப் பண்ண வேண்டியதுதான். கடுகு பொட்டியாச்சு. இதை குழம்புல ஆட் பண்ணி இந்த அளவு திக் வரணும். தனியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இந்த அளவு திக் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த திரச்சி மீன் வந்து சாதா மீன் போல் பொடிஞ்சு போகாது. இங்கே கரண்டி போட்டு இப்படி இழக்கிறப்போ பொடிஞ்சு போகாது. இனி கருவேப்பிலை மேலே போட்டு அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி. திரச்சி மீன் குழம்பு. ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த திரச்சி மீன்